தொடர்ந்து தற்போது நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ், தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்தது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. அவர்களின் மனுவில் என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சரியாக 12:38 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருந்தார். அவரோடு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் அக்கட்சியினுடைய பொருளாளர் வந்திருந்தார். சரியாக 1 மணிக்கு ஆளுநரை நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அறிக்கையும் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்து வரக்கூடிய பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் இந்த கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் இதை பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான நேரத்தில் முதல் முறையாக ஆளுநரை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழக தலைவராக விஜய் சந்தித்திருக்கிறார். அந்த சந்தித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டிருந்தார் விஜய். அதே போல இன்று காலை கூட தமிழக பெண்களுக்கு அரணாக இருப்பேன் என்றும் தன்னுடைய கைப்பட ஒரு எழுதிய கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சரியாக 1 மணிக்கு ஆளுநரை சந்தித்து ஆளுநர் என்கிற முறையில் ஆளுநரை சந்தித்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முறையிட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை எனவும் இதில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு அந்த தொகையை விடுவிக்க வேண்டும் எனவும் இந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். உடைய 2 கோரிக்கை. ஒன்று, மாநில அரசை கண்டித்து மாநில அரசுடைய சட்டம் ஒழுங்குல அவங்க பிரச்சனையை கண்டித்து ஒரு கோரிக்கையும், அதே போல மத்திய அரசை வலியுறுத்தி அந்த நிவாரண உதவியை தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசையும் வலியுறுத்தியும் இந்த 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் மாநாட்டில் சொன்னது மாதிரி கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு 2 எதிரிகளாக தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் செய்கிறது அப்படின்னு மாநாட்டில் குறிப்பிட்டு பேசினார். கொள்கை எதிரியாக பாஜக அரசையும் நேரடியாக குறிப்பிடவிட்டாலும் பாஜக அரசையும், அதே போல அரசியல் எதிரியாக திமுகவை நேரடியாக குறிப்பிடவிட்டாலும் ஆளும் கட்சியாக திமுக எதிர்த்து தான் அவர் மாநாட்டில் இந்த 2 மிக முக்கியமான அரசியலை முன்வைத்து பேசினார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து முன்வைத்திருக்கக்கூடிய அந்த புகார் மனுவிலும் ஆளும் கட்சியாக திமுக அரசுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை குறித்தும், அதே போல மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும், அந்த பெஞ்சல் புயல் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி ஆளுநரை சந்தித்திருக்கிறார். எனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஏற்கனவே அதை கண்டித்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். இன்று காலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கடிதத்தையும் அவர் இன்னைக்கு எழுதியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து அவருடைய அரசியல் கட்சி மாநாடு, அதற்கு பிறகு ஒரு அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீடுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் பொது வெளியில் வந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக செயல்பட்டிருக்கிறார். அண்மையில் கூட பெரிய அளவில் அவர் மீதான விமர்சனம் வைக்கப்பட்டது. அவர் கட்சியிலிருந்து வெறும் அறிக்கைகள் மட்டும் வருகிறது, நேரில் களத்தில் மக்களை சந்திக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு